டெம்ப்ளேட் வச்சு கிரியேட் பண்ணுவோம். சரி, இந்த அஷூர் ஏடி அந்த அக்கௌண்ட்டை வச்சு இப்போ என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் என்னுடைய அஷூர் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணது வந்து பிஸ்னஸில் வச்சு பண்ணீங்க இல்லையா, பிஸ்னஸ் மெயிலு. இது பிஸ்னஸ் மெயில் கிடையாது, தெரியுதா? டிவி தமிழ் அவுட்லுக் டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட்.com. ஸோ மைக்ரோசாஃப்ட்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் நான், ஸ்டார்ட் வித் டெம்ப்ளேட். ஸோ இங்கேயும் போகலாம். ஸோ நான் இங்கேயும் ஸ்டார்ட் வித் டெம்ப்ளேட் போகிறேன். நான் எதுவுமே கிரியேட் பண்ணல இதில். ஸோ புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லே அவுட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ பிளாங்க்கும் இருக்குது. நான் அதில் என்ன பண்ணுறேன், ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸிங் கூட பண்ணலாம். ஸோ ப்ரிவியூ டெம்ப்ளேட் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சைட்டுக்கு நேம் கொடுக்கணும். நான் சைட்டுக்கு ஏற்கனவே கொடுத்த நேமை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், டிவி அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ டிவின்னு கொடுத்தேன். ஸோ அதை வந்து எடுத்துக்கிச்சு. நான் டன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டில் எனக்கு பவர் பேஜஸ் டெவலப்பர் அப்படிங்கிற என்வரான்மெண்ட் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இது அஷூர் ஏடி அக்கௌண்ட்டுங்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி. மற்ற அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் கிரியேட் ஆகிருக்கும். பெய்டு வராது. நம்ம ஆல்ரெடி ஒரு அட்மின் இருக்கணும். ஸோ அட்மின் கிரியேட் பண்ணி கொடுக்குற அக்கௌண்ட் தான் இந்த மைக்ரோசாஃப்டில் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் அட்மினாக இருக்கிறவங்க ஏடி ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் டைரக்டரியில் போயிட்டு இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் எத்தனை யூஸர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு மாற்றக்கூடாது சொல்லிட்டேன். பாஸ்வேர்டு மாற்றக்கூடாது. கூகுள் ஐடி இல்லை, ஷேர் ஒன்று கிரியேட் பண்ணி தருவதில்ல, அது பாஸ்வேர்டு மாற்ற எனக்கு பண்ணி தரக்கூடாது. சரி, இப்போ எனக்கு ஓகே, எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ சைட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் சேம் ப்ராசஸ் தான். நம்ம எப்படி எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி போயிட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஆமாம், கெட்டிங் யுவர் சைட் ரெடி, அது வந்து ரெடி ஆகணும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு இருக்குது. ஓகேவா? ப்ரைவேட்னால் நம்ம மட்டும் தான் அதை வியூ பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியூ பார்க்குறேன். ஸோ ப்ரீவியூ நமக்கு ஓப்பன் ஆகும், கண்டிப்பாக ஆகணும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணுது. ஸோ அக்செப்ட் கொடுத்துரும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒவ்வொரு டேபையும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக உங்களோட வெப்சைட் லான்ச் ஆகிடுச்சு.
மேட்ச் ஆகுதா? ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு அது வந்து எரர் வரலாம், சம்டைம்ஸ் எரர் வரலாம், மேக்ஸிமம் எரர் வராது. ஓகேவா? வருதா? ஸோ இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதை நீங்கள் போய் எடிட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தாலும் வரணும். ஸோ சம்டைம்ஸ் எரர் வரும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் போல் இதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் போனாலும் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ப்ரிவியூ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணிவிட்டு நான் போகிறேன். சரி, போட்டாச்சு. ஓகே, இதை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டைலிங்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணதுனால நான் அது எதுவுமே நான் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபுல் பேஜுக்கு வச்சுட்டு இப்போ ப்ரிவியூ பார்ப்போம். எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ எடிட் பண்ணால் தான் வரலன்னு நம்ம யோசித்தோம் இல்லையா? எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணிவிட்டு பண்ணாலும் வருது. ஸோ ஏடி அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ டெம்ப்ளேட்டை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகுது, நோ ப்ராப்ளம்.